கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தற்போது அதிமுக போராட்டத்தை அறிவித்தது. அந்த போராட்டத்தை அடுத்து தற்போது போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை தருவதற்காக கிருஷ்ணகிரி செய்தியாளர் பாஸ்கர் நமக்கு இணைப்பில் இருக்கிறார். பாஸ்கர், இந்த அதிமுக போராட்டம் தொடர்பான விவரம் என்ன? வணக்கம் கோபால். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதியில், அதாவது அரசு நடுநிலைப் பள்ளியில 3 பள்ளி, அதாவது 3 அரசு பள்ளி ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களுக்கு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தை கண்டித்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அண்ணா சிலை அருகே அதிமுகவினர் சார்பில் சுமார் 1800க்கும் மேற்பட்ட அதிமுக கட்சியினர் மற்றும் மகளிர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதாவது அதிமுக மாநில துணை பொதுச் செயலாளரும் மற்றும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி தலைமையில், மேலும் கிருஷ்ணகிரி MLA அசோக்குமார், ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வம் உள்ளிட்ட பல்வேறு அதிமுகவினர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மேலும் குற்றம் நடைபெறாமல், அதாவது குற்றம் நடைபெறும் முன்பு தடுக்காமல், மேலும் குற்றம் நடந்த பின்பு தண்டனை மட்டுமே கொடுக்காமல் உள்ளிட்ட பல்வேறு செயல்கள் இந்த திமுக ஆட்சி நடைபெறுகிறது எனவும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வழங்காமல் இருக்கும் அவலமும் இந்த ஆட்சியில் தான் நடைபெறுகிறது எனவும், மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசு அதாவது உயர்கல்வி உள்ளிட்ட பல்வேறு அனைத்து பாதுகாப்புகளையும் அந்த குழந்தைக்கு வழங்க வேண்டும், மேலும் அரசு பணி வழங்க வேண்டும், மேலும் அதாவது சட்டம் ஒழுங்கு பாதுகாக்க தவறிய திமுக அரசு உள்ளிட்ட, அதாவது சரிவர பணி செய்யாத திமுக அரசு என பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பி அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். கோபால். நன்றி பாஸ்கர், விவரங்களுக்கு நன்றி.